எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டும் இது 5வது விளாக்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்? ஒரு ஸ்பெஷல் விளாக் தான். ஸ்பெஷல் டேக்காக நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. என்னன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் தான். அது அன்னைக்கே எடுத்துருக்கணும், நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த வீடியோ என்ன தன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த மாறி மாறி தான் போடுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும் போது அந்த ட்ரெஸ்ஸு என்ன ரெசன்ஸாக இருக்குன்னு தெரியல. ஐயோ ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே. அம்மாவுக்கு வந்து எனக்கு புரியல. அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச கலரில் நான் saree தேட போகிறேன். என்னோட பர்த்டேக்கு தான். பட் எந்த அளவுக்கு அந்த கலரில் கிடைக்குதுன்றது தெரியல. ஆனால் நான் லோ பட்ஜெட்டில் தான் போகிறேன். அடிக்காத வயிறு வலிக்குது. லோ பட்ஜெட்டில் தான் எடுக்கணுங்கிற ஐடியாவில் போகிறேன். எந்த மாதிரி நடக்குன்னு தெரில. நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து இவங்க 2 பேரும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எங்கிட்ட நிறைய பைசா இல்ல. எப்படி 300 ஆயிடுச்சு. எனக்கு கர்ச்சீஃப் மட்டும் எடுத்து கொடுத்துறீங்களாம்மா? சரி, இவங்க 2 பேரும் நமக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. ஆனா நான் வந்து ஒரு கலர் செலக்ட் மைண்ட்ல வச்சிருக்கேன். அந்த ஒரே ஒரு ஊரில் அந்த கலர்ல எடுக்கணும்னு ஆசை. எந்த அளவுக்கு நிறைவேறுன்னு தெரியல. சரி வளவலன்னு பேசணும். அப்படியே போய் டெய்லரை கட்ட போயிட்டு நான் ஷார்ட் ஹேண்ட் சொல்லியிருந்தேன். அந்த அக்காவுக்கு வந்து அளவு மறந்து போச்சு. அப்போ திரும்ப போய் நம்ம கொடுத்துட்டு அளவு மறக்கல நேற்று பேசிட்டு கொடுக்க மறந்துட்டேன். எஸ் நானும் மறந்துட்டு இந்த அக்காவை மறந்துட்டேன். நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லும் போது பெருசாக கம்யூனிகேஷன் செட் ஆகல. நேரில் போய் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து எங்கெங்க போகிறோம்னு அப்படியே சுற்றி ஒலாத்திட்டு இன்னும் இதுக்குள்ள நிறைய குஸ்டன்லாம் இருக்கு. எடுத்துட்டு வாங்க. பர்ஸ் எடுங்க. போதும் பர்ஸ் எடுங்க போங்க. கண்ணு தெரியல கம்போதி. அப்ப வா வா வா. பின்னாடி லாக் பண்ணி லாக்ல தான் இருக்கு. ஜன்னல் க்ளோஸ்ல இருக்கு. யாராவது அதுக்கப்புறம் திறந்தீங்களா? நானா திறக்கல. திறக்கல. அம்மா என் செப்பல் வச்சு என் காலில் மறுபடியும் அந்த அச்சு வந்துருச்சுமா. அந்த செப்பல் போட்டு இந்த காலில் இல்லை, இந்த காலில் வந்துருச்சு. அப்படியே நேராக திருப்பூர் சில்க்ஸுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து சபரிகாவுக்கு 2 saree வந்து பிரபாக்கா சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளார போனோம். உள்ளார வந்து சபரிகா கேட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதே வந்து நம்ம வெளியில் பார்க்கலாம் 1200 வரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அண்ணா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்ல லுக்கான சாரீஸ் தான் எடுத்து காட்டுவார். உண்மையாலுமே வேறு லெவல். அவர் கஸ்டமரை வந்து அவ்வளோ சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. அவ்வளோ நீட்டாக நம்ம என்ன கேட்குறோமோ முகம் சுளிக்காமல் வந்து பண்ணி கொடுத்தாரு. அது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. ஒரு வழியே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிரபாக்காவுக்கு வீடியோ கால்ஸ் பண்ணி எந்த மாதிரி சாரீக்கா வேணாங்க. அக்கா வந்து சாஃப்ட் சில்க்லேயே வந்து நமக்கு பார்டர்ஸ் இல்லாத சாரீஸாக கேட்டிருந்தாங்க. ஏன்னா சபரி வந்து ஓணத்துக்கு வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. சபரியும் இன்னொரு பார்ப்போம். அது பார்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வெட்டி வீணாக போயிடும். ஸோ பார்டர் இல்லாத சாரியை பார்த்து எடுங்கடா தவங்க அப்படின்னு சொல்லி அக்கா சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணாட்ட சொன்னால் அண்ணா வந்து இந்த காம்பினேஷனில் எடுத்து போட எல்லோ வித் பிங்க் காம்பினேஷனில் எடுத்து போட்டிருந்தாரு. அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க அந்த சாரீ. உண்மையான பார்க்கணும் செம்மையாக இருக்குது. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1100 rupees சொன்னாங்க. அதாவது 1200 சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே நான் அக்காட்ட வந்து காமிச்சும் போது அக்கா சொல்லிட்டாங்க ஓகேடா அது இருக்கட்டும், இன்னொரு சாரீ செலக்ட் பண்ணுங்க. நாங்கள் அதே போல் இன்னொரு சாரீ செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் போயிட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து எனக்கு பர்த்டேக்கு சாரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ எடுத்தோம். அந்த அண்ணா இருந்துட்டு இந்த சாரீ உங்களுக்கு நல்லா இருக்குங்க வாங்க ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னாரு. அண்ணா பரவாயில்லண்ணா வேறு கலர் காட்டுங்க, இது உண்மையாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ காம்பினேஷன் பாருங்கள், க்ரீன் வித் லெவண்டர் கலர் இந்த மாதிரிலாம் ரொம்ப ரேரு, புது பீஸு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் வந்து காட்டுறேன், நீங்கள் கட்டுங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்குறோங்கிற மாதிரி அண்ணா சொல்லி எனக்கு வந்து ட்ரையல் பார்க்க கொடுத்தாரு. ரக்ஸு நீரும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குமா எடுத்துக்கோங்க அப்படின்னா. அதுக்கு முன்னாடியே ரக்ஸு பார்த்திங்கன்னா வேறு சாரீ ஒன்று அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் வந்துட்டு இப்போ தாண்டா 2 சாரீ எடுத்தேன், எனக்கும் கொஞ்சம்
அமௌண்ட் இஷ்யூவாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுறதாங்க அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எதுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா கூட உங்களோட மைண்ட் செட்டில் வந்திருக்கலாம். என்ன பண்ணுறதுங்க, எனக்கு அந்த நாள் வந்து நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்த நாள். ஆனால் அந்த நாளை நான் மறக்கணும்னா என் பிறந்த நாளை நான் கொண்டாடி தான் ஆகணும். அதனால் என்ன நான் மறக்கிறதுக்காக, என்னோடய பாஸ்ட்டை மறக்கிறதுக்காக என்ன நான் வந்து ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்டில் நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும், ஹாப்பியாக இருக்கிற மாதிரியாவது நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ப்ரெசண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கேன். ஸோ ஒரு வழியை பார்த்தீங்கன்னா ரக்ஸு நிறுவலாம் இந்த சாரீ நல்லா இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரி எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு ப்ளவுஸ் விஷயம் தானே அப்படின்னு சொன்னேன். எல்லாம் கரெக்டாக வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு சாரீ செலக்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே வந்தேன். அப்புறம் நிறு வந்துட்டு அம்மா எனக்கு கர்ஷிஃப் வேணும் எடுத்தாங்க அப்படின்னா சரி ஓகே வாடா தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தாத்தா இருப்பார், சூப்பராக அவரும் வந்துட்டு கஸ்டமரை வந்து ஹேண்டில் பண்ணுவார். அவர்கிட்ட போயிட்டு கர்ஷிப் வந்து ஒரு 5 செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் மேலே ஒரு அக்காட்ட பேசிட்டு கீழே வரத்துக்குள்ளார அவள் செலக்ட் பண்ணிட்டான். சரி ஓகே தங்கம் எடுத்துகிட்டு போய் பில் போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து லைனிங்கு ஃபால்ஸு இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவே பார்த்தீங்கன்னா லைனிங் எடுக்கிறதுக்கு இன்ஸ்கர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் அவரே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம அங்கே போகணும் அப்படின்னா அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நம்மளை வந்து நல்லா வரவேற்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இதில் நான் பேசியிருப்பேன், ஏன் வாய்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நமக்கு சேனலில் கிளைம் கொடுத்துருவாங்க, அப்புறம் நம்ம அதையும் ரொம்ப சிரமப்படணும் அப்படிங்கிறனால எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு வழியாக பில் போட வந்துட்டு சதாம்கிட்ட வந்துட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சதாம் பார்த்து பண்ணு சதாம் அப்படின்னா ஓகேக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னாங்க. தினேஷ் அண்ணாட்ட வந்து தினேஷ் அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடுங்கக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாமே டோட்டலாக பில் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஒரு 5000க்கு பக்கமாக வந்துருச்சு. எல்லாம் எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வரும்போது சதாம் வீடியோ எடுக்கும்போது ஆஃப் பண்ணுங்க நான் நல்ல வழியாக நான் கொடுக்குறத போயிடுங்க அப்படின்னாரு. இந்த பக்கம் செல்வராஜனோ தினேசனோ நானாரு ஓகே எடுத்தாச்சு. ஸோ கடவுளே என்னென்னமோலாம் எங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வருது. ஆமாம் வருது, நானும் எடுத்து வைமா இதையும் ஓப்பன் ஓப்பன் போங் போங். வந்து பாலே குடிக்கல. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வழியாக என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகிடுச்சு. நம்ம 2:15 கிளம்பணும். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பூ வாங்கியிருக்கேன். நம்ம இந்த பூ 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். குண்டுமல்லி 1/4 கிலோ 120, ஊசி மல்லி 80, அதான் வெள்ளையில். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பிரபாக்காவுக்கு வந்து 2 சாரீ சொல்லியிருந்தாங்க, அதில் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இது வந்து பிரபாக்காவுக்கு சபரிகா வந்து டான்ஸுக்காக இந்த சாரீ வந்து கேட்டிருந்தாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா 1100 ரூபா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரீ காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது இந்த சாரீ. ஆக்சுவலாக சூப்பர். யாராச்சும் நீரு சாரீ செம்மையாக இருக்குது. இது ஒரு சாரீ சாஃப்ட் சில்க். நாளைக்கு கொரியர் போட்டுருக்கேன், ஆக்சுவலி கொரியரில் நாளைக்கு போட்டுருக்கேன். நல்லா கவனம். இந்த சாரீ பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சாரீ பாருங்கள், இந்த ப்ளூ கலர் ஒன்று. இது சேம், ரெண்டுமே ஒரே டிசைன் ஒரே மெட்டீரியல் தான். இது வந்து இந்த காம்பினேஷன், இது சூப்பராக இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரோக்ராமுக்கு இது கரெக்டாக இருக்கும், ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு. சேம் இதுவும் அதே ரேட்டு தான் 1100 ரூபா. இந்த 2 சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம் இது கொஞ்சம் மடித்து வச்சிடலாம். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அங்கே ஊருக்கு அப்பாவுக்கு அப்பா பணம் போட்டு விட்டாங்க 2 சாரீ. இப்போ வந்து எனக்கு ஒரு சாரீ எடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு எடுத்துருக்கேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது வந்து புது பேட்டர்னில் வந்துச்சு, வந்தோடனே நான் எடுத்துட்டேன் சாரீ. கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. லாவெண்டர் கலரில் ப்ளவுஸு, முந்தி லாவெண்டர் கலர், பார்டர் லாவெண்டர் கலர். எப்படி இருக்குது சாரீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய பர்த்டேக்கு நான் கட்ட போகிறேன். போன வருஷம் பர்த்டேக்கு எப்படி எடுத்தோன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த வருஷம் பர்த்டேக்கு இதுதான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். மாற்றி முடிக்கிறேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 980 ரூபா இதோட ரேட்டு. ஸோ எனக்கு திருப்பூர் சில்க்ஸில் தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ ஆக்சுவலாக எப்படி இருக்குது, அந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது சேம். இது கொஞ்சம் வந்து அங்கங்கே புட்டாஸ் நிறையா இருக்கிற மாதிரி. நான் கேட்ட கலர் இப்போ வரைக்கும் நான் எடுக்கல, அந்த கலர் தான் கேட்டேன்.
அந்த அண்ணா தான் இருந்துட்டு இது பாருங்க இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்குன்னு சொன்னார். ஓகே டன். வயசில் மூப்பைங்க சொன்னாலும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானே எடுத்தேன். பட் இந்த கலரில் என்கிட்ட இல்லை. ஏறக்கு அதாவது சொல்லுங்கடா ஆமாம், இந்த கலரில் என்கிட்ட இல்லை. அதனால இந்த கலரில் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போலாம் இந்த வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுக்க மாட்டேன். திங்கக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு அந்த அக்கா ப்ளவுஸ் கொடுத்துட்டு அது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா திரும்ப அந்த அக்காட்டே கொடுத்து ப்ளவுஸ் தைச்சிடுவேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங்கு ஃபால்ஸு இதோட போகும். அப்புறம் நம்ம மேடம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கர்ச்சீஃப். இது வந்து 20 ருபீஸ். இது வந்து எவ்வளோ 50 ருபீஸா 15 5 கர்ச்சீப் எடுத்துக்கிட்டாங்க. கர்ச்சீப் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, தொலைக்காமல் வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க தொலைச்சிடுவாங்க. அப்புறம் லைனிங் 1 மீட்டர் எடுத்துட்டேன். இதுக்கு எப்படி ப்ளவுஸ் தைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைனிங் இது இன்ஸ்டெக்ட் டச். ஸோ இதுதான் இன்றைக்கி ஷாப்பிங். இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு எந்த மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் தைச்சி போடலாம் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை ப்ளவுஸ் தைக்க கொடுக்கறதுக்கு முதல் நாள் அன்றைக்கி ஒரு காஸ்டியூம் போடுவேன். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா 3550 ரூபா வந்துச்சு. 3555 ரூபா வந்துச்சு. இந்த 3 saree எல்லாமே சேர்ந்து. ஓகே, வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.